1200 படங்களுக்கு மேல் இசையமைத்து பழம்பெரும் இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இன்று அதிகாலை உயிரிழந்தார். உடல்நலக்குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவரது உயிர் இன்று அதிகாலை 4 மணியளவில் பிரிந்தது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கௌதம், MSV அவர்களின் உடல் தற்போது எங்க வைக்கப்பட்டிருக்கு? மணி, அதாவது திரையுலகில் மெல்லிசை மன்னர் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்ட MS விஸ்வநாதன் இன்று அதிகாலை 4:15 மணி அளவில் சென்னை அடையாறில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார். தற்போது அவருடைய உடலானது சுமார் 6:50 மணி அளவில் அவருடைய இல்லத்திற்கானது கொண்டு வரப்பட்டு இங்கு பொதுமக்கள் மற்றும் திரையுலகினுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு திரைப்பிரபலங்களாக இங்கு வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். சங்கர் கணேஷ் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அதாவது அவருக்கு வயதானது 88. ஏப்ரல் மாதத்திலிருந்து பல்வேறு உடல் உபாதைகளால் அவர் அவதிப்பட்டு வந்திருக்கிறார். மருத்துவமனைக்கு செல்வதும் பிறகு வீட்டிற்கு திரும்புவதுமாக இருந்து வந்திருக்கிறார். இந்நிலையில் ஜூலை மாதத்திலிருந்தே அவருடைய உடல்நிலையானது மோசமடைந்திருக்கிறது. பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சையானது கொடுக்கப்பட்டிருந்தது. எனினும் அவருக்கு அதாவது சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலையில் இறந்துவிட்டார். தற்போது MS விஸ்வநாதன் அவர்களுடைய உதவியாளர் விஜய் சங்கரன் இருக்கிறார். அவருடன் பேசுவோம். சார், நீங்க சொல்லுங்க, அவருக்கு எந்த விதமான உடல் உபாதைகள் இருந்தது? எவ்வளவு நல்ல மருத்துவமனையில் இருந்தது? அதாவது ஒரு ஸ்பெசிபிக்கா நீங்க சொல்ல முடியாது. அதாவது ஒரு மேஜர் எயில்மெண்ட் அது மாதிரிலாம் எதுவுமே மேஜர் எயில்மெண்ட் அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ முதல்ல வந்து கொஞ்சம் மூச்சு திணறல் இருந்தது தான் முதல்ல நீங்க சொன்ன மாதிரி ஏப்ரல் இதில் இருந்தது. அதுக்கப்புறம் சரியா தான் வந்திருந்தாரு. பட் இப்போ எல்லா இதுவும் கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. பட் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இஷ்யூ வந்து, ஆனால் எதுவுமே மேஜர் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. மேஜர் பேராமீட்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு அளவுக்கு மேலே டாக்டர்ஸ் ஆல்சோ கேனாட் டூ எனிதிங் அபவுட் இட். அதனால இன்னைக்கு காலையில் வந்து மரணம் அடைந்தார். அடுத்த கட்டமாக அவருடைய இறுதிச் சடங்கு எப்போது நடைபெற இருக்கிறது? அவருடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய மகள்கள் எல்லோரும் இங்க இருக்கிறாங்களா? அதை பற்றி சொல்லுங்க. எல்லாரும் இங்க இருக்காங்க. ஒருத்தர் தவிர ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு ஈவினிங் வந்துருவாரு. நாளைக்கு வந்து காலையில இறுதி சடங்கு நடக்கும். 10 மணிக்கு நடக்கும். இறுதிச் சடங்குகள் வந்து எந்த இடத்தில் நடைபெறும்? எந்த இடுகாட்டில் நடைபெறும்? அது முடிவெடுக்கப்பட்டு விட்டது. பெசன்ட் நகர் மின் தகனம் தான். பெசன்ட் நகர் மின் தகனம் தான் பண்ண போறாங்க. நாளைக்கு 10 மணிக்கு காலையில 10 மணிக்கு. அது பொதுமக்கள் வந்து பார்வைக்காக இங்க வைக்கப்பட்டிருக்கு. அரசியல் தலைவர்கள் மற்றும் திரையுலகினர் வர்றதா ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? முக்கிய அரசியல் தலைவர்கள் யாராவது? இல்ல, எல்லாரும் வருவாங்க. எல்லாரும், ஏன்னா அவர் எல்லாருக்குமே ஒரு நல்லவராக தானே இருந்தாரு. அதனால எல்லாருமே வந்துதான் செய்வாங்க. அது ஒன்றும் இது கிடையாது. பட் எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க. அதாவது தற்போது அவருடைய உடல் பொதுமக்கள் மற்றும் திரையுலகினரின் அஞ்சலிக்காக சாந்தோமில் உள்ள அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மகன் ஒருவர் வெளிநாட்டில் இருக்கிறார். அவர் வந்தவுடன் தான் இறுதிச் சடங்கை செய்ய வேண்டும் என்பதால் நாளை காலை அவருடைய இறுதிச் சடங்கானது பெசநகர் மின் மயானத்தில் நடைபெற இருப்பதாக அவருடைய உதவியாளர் விஜய் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார். மணி, கௌதம், தற்போது அவருடைய உடலுக்கு யார் யாரெல்லாம் அஞ்சலி செலுத்தி வர்றாங்க, யாரெல்லாம் இன்னும் வர இருக்காங்க, அதை பற்றிய தகவல் இதுவும் இருக்கு? இதுவரை பார்த்தோம் என்றால் அவருடைய உடலுக்கு அவருடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். இது அதாவது குடும்பத்தினர் இங்கே இருக்கிறார்கள். அவருடைய உறவினர்கள் ஒவ்வொருவராக இங்கே வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. திரையுலகில் பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் முதல் ஆளாக இங்கே வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார். தற்போதுதான் ஒரு அரை மணி நேரமாகத்தான் அவருடைய உடலானது அவருடைய இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நேரம் செல்ல செல்ல பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் இதே போன்று திரை உலகத்தினரும் இங்கே வந்து அஞ்சலி செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரத்திகா, கௌதம் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் என்பதால பொதுமக்களும் அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துறது முன் வருவாங்க. அதனால பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது தற்போது இந்த இடத்தை சுற்றிலுமே வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. போலீசார் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இங்கே இந்த உள்ள முக்கிய சாலையின் வழியே வாகனங்கள் செல்வதற்கான ஒரு தடை மற்றும் தடுப்பு வேலிகளானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில் பொதுமக்களுக்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை. எனினும் இன்னும் சிறிது நேரத்தில் பொதுமக்களுக்கும் அனுமதி வழங்கப்படலாம் என்று தெரிகிறது. பொதுமக்களும் ஒவ்வொருவராக தற்போதுதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நேரம் செல்ல செல்லதான் இங்கு இன்னும் நிறைய பொதுமக்கள் மற்றும் திரையுலகத்தினரும் இங்கு வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மணிமாறன்.